நாஸ்டடாமஸ் இந்த பேரை கேட்டாலே ஒரு மர்மம், ஒரு ஆர்வம் இல்லையா? பல நூற்றாண்டுகளா இதான் நிலைமை. இந்த மாதிரி குழப்பமான மர்மமான வரிகள் தான் பல நூற்றாண்டுகளா நம்ம எல்லாரையும் கட்டி போட்டு வச்சிருக்கு. சரி, 16ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஒருத்தரால எப்படி நம்ம எதிர்காலத்தை கணிக்க முடிஞ்சது? வாங்க இந்த மர்மத்தை பத்தி பார்க்கலாம். முதல்ல, யார் இந்த நாஸ்டடாமஸ்? அவர் ஒன்னும் மந்திரவாதி இல்ல, பிரான்ஸ்ல வாழ்ந்த ஒரு டாக்டர். அப்போ அவரோட கணிப்புகள் எப்படி வேலை செஞ்சது? இத பத்தி அவரே தன் மகனுக்கு எழுதின ஒரு கடிதத்துல சொல்லிருக்காரு. அவரு 2 விஷயங்களை தெளிவா பிரிச்சுட்டாரு. அதாவது, எது அவரோட முறை, எது இல்லைன்னு. தெய்வீக உத்வேகம் இல்லாம இதெல்லாம் சாத்தியமே இல்லைன்னு அவர் உறுதியா நம்பினாரு. கூடவே ஜோதிடத்தையும் பயன்படுத்தினாரு. சொல்லப்போனா மாந்திரீகத்தை அவர் ரொம்பவே வெறுத்தாரு. அதனால பழைய மாந்திரீக புத்தகங்களை கூட எரிச்சிட்டாரு. ஆனா அவரோட கணிப்புகளை புரிஞ்சுக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. ஏன்னா அவர் அதை வரிசைப்படி எழுதல. அவரோட நோக்கமே அதுதான். ரொம்ப குழப்பமா இருக்கணும், அப்பதான் சம்பவங்கள் நடந்ததும் புரியும்னு நினைச்சாரு. இன்னொரு சிக்கல் என்னன்னா, நாம இன்னைக்கு படிக்கிற இந்த வரிகள் கிட்டத்தட்ட 500 வருஷமா மாறிட்டே வந்திருக்கு. இத பாருங்க, அவரோட அசல் பிரெஞ்சு எழுத்துல இருந்து இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற மொழிபெயர்ப்பு வரைக்கும் ஒரு பெரிய பயணம். இந்த பயணத்தோட ஒவ்வொரு கட்டத்திலையும் எழுத்துப்பிழை, மொழிபெயர்ப்பு தவறுன்னு நிறைய நடந்திருக்கலாம். அப்போ எப்படி இந்த குழப்பமான வரிகளை பெரிய உலக நிகழ்வுகளோட சம்மதப்படுத்துறாங்க? இங்கதான் விஷயமே இருக்கு. பெரும்பாலும் ஒரு சம்பவம் நடந்த பிறகுதான் நாஸ்ட்ராடாமஸ் இததான் சொன்னாருன்னு பொருத்தி பார்க்கறாங்க. சில உதாரணங்களை பார்க்கலாம். இந்த வரிகளை பாருங்க, இது விஞ்ஞானி லூயி பாஸ்டரை பத்தி தான் சொல்லுதுன்னு ஒரு பரவலான நம்பிக்கை இருக்கு. இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, பாஸ்டருங்கிற பேரை நேரடியாவே சொல்லியிருக்காரு. இது ரொம்பவே அபூர்வம். அதே மாதிரி அவர் ஒரு குறிப்பிட்ட தேதியோட சொன்ன சில கணிப்புகள்ல இதுவும் ஒண்ணு. இது உலகம் முழுக்க ஒரு பெரிய பரபரப்ப கிளப்பிச்சு. ஆனா அவர் கணிச்ச மாதிரி எதுவும் நடக்கல. இதுக்கு பேரு தான் ஹிண்ட்சைட் பயஸ். அதாவது, ஒன்னு நடந்த பிறகு இது நடக்கும்னு எனக்கு அப்பவே தெரியும்னு நினைக்கிறது. அப்போ நாஸ்ட்ராடாமஸோட இந்த கணிப்புகளோட உண்மையான சக்தி என்ன? ஏன் நாம இன்னும் இதை பத்தி பேசிட்டு இருக்கோம்? நோஸ்ட்ராடாமஸே என்ன நம்புனாருன்னா, புரிதலுங்கிறது மந்திரத்துல இருந்து வராது, அது படிப்புல இருந்தும் உத்வேகத்துல